அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேரம் கடந்து செல்வதா, வாழ்ந்து சொல்வதா? நேரம் கடந்து செல்கிறதா அல்லது நாம் தான் நேரத்திற்குள் மாறிக்கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்வி சிறியது போல தோன்றலாம். ஆனால் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று இதற்குள் மறைந்திருக்கிறது. நேற்று நம்முடையது இன்று நம்மிடம் இருக்கிறது. நாளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் நமக்கு சொந்தமானது எது? நேற்றைய திரும்ப பெற முடியாது. நாளையை முன்கூட்டியே வாழ முடியாது. வாழ முடிவது ஒன்றே, இன்று மட்டும்தான். ஒரு நதி கடலை நோக்கி ஓடுகிறது. நதியிடம் யாரும் நீ ஏன் இவ்வளவு வேகமாய் ஓடுகிறாய் என்று கேட்பதில்லை. அது ஓடுவது அதன் இயல்பு. ஆனால் மனிதன் மட்டும் தனது வாழ்க்கையை பார்த்து, நேரம் போய்விட்டதே, இவ்வளவு ஆண்டுகள் எங்கே போனது, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நதி கடலை அடைந்த பிறகுதான் தனது பயணத்தை புரிந்து கொள்வதில்லை. அது செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து கொண்டேதான் தன் பயணத்தை உருவாக்குகிறது. அதே போல வாழ்க்கையும் ஒரு முடிவுக்காக மட்டும் வாழப்படுவதல்ல, கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமாக்குவதற்காக வாழப்படுவது. நேரத்தின் உண்மையான பரிமாணம். நேரம் நம்மிடம் எதையும் எடுத்துச் சொல்லவில்லை. அது நமக்கு கொடுக்கப்பட்டதை வெளிப்படுத்துகிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் விளையாட்டு, ஒரு மாணவனுக்கு ஒரு நாள் கற்றல், ஒரு பெற்றோருக்கு ஒரு நாள் பொறுப்பு, ஒரு முதியவருக்கு ஒரு நாள் நினைவு. ஒரே நாள், ஆனால் அதன் மதிப்பு மனிதனின் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப மாறுகிறது. இதுதான் நேரத்தின் விசித்திரம். நேரம் ஒரே அளவில் எல்லோரிடமும் செல்கிறது. ஆனால் அதன் அர்த்தம் எல்லோரிடமும் ஒன்றாக இருப்பதில்லை. கடந்து செல்வதா என்ற கேள்வி எழும். நாம் அடிக்கடி சொல்கிறோம், காலம் கடந்து விட்டது. ஆனால் உண்மை வேறு. கடந்தது நேரம் அல்ல, நம்முடைய ஒரு வடிவம்தான். நேற்று இருந்த நாம் இன்று இல்லை. நேற்று இருந்த எண்ணங்கள் இன்று மாறியிருக்கலாம். நேற்று பிடித்திருந்த சில மனிதர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். நேற்று நம்மை காயப்படுத்திய ஒரு சம்பவம் இன்று நமக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். அதனால் நேரம் வெறுமென அழிப்பதில்லை, அது மனிதனை மறு வடிவமாக்கிறது. வாழ்ந்து செல்வதா என்ற ஒரு புதிய பரிமாணம். வாழ்க்கையை பற்றி பேசுவது மிக எளிது. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து அதன் உண்மையை சொல்லுவது வேறு. ஒருவர் 100 புத்தகங்களை படித்து பொறுமையை பற்றி பேசலாம். மற்றவர் 100 சோதனைகளை கடந்து அமைதியாக இருக்கலாம். இருவரும் பொறுமையை பற்றி அறிந்தவர்கள்தான். ஆனால் இரண்டாவது மனிதனின் அமைதிக்குள் வாழ்க்கையின் சாட்சி இருக்கிறது. இதுதான் நேரம் கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். சொல்லப்பட்ட உண்மை அறிவாக இருக்கலாம். வாழப்பட்ட உண்மை ஞானமாக மாறுகிறது. நேரம் ஒரு கணக்கு புத்தகம் அல்ல. மனிதன் வயதை எண்ணுகிறான், ஆண்டுகளை எண்ணுகிறான், பிறந்த நாள்களை எண்ணுகிறான். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அளவு ஆண்டுகள் இல்லை. ஒரு வருடத்தில் எத்தனை மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்தோம், எத்தனை மனங்களை காயப்படுத்தாமல் வாழ்ந்தோம், எத்தனை தவறுகளிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம், எத்தனை முறை உண்மையை நாம் தேர்ந்தெடுத்தோம். இவையே வாழ்க்கையின் மறைந்த கணக்குகள். ஒருவருக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் வாழப்படாத வாழ்க்கையாக அது இருக்கலாம். மற்றவரின் வாழ்க்கை குறுகியதாக இருக்கலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற அன்பு, அறிவு, நன்மை அவருடைய வாழ்நாளையும் தாண்டி பேசிக்கொண்டிருக்கலாம். அதனால் வாழ்ந்த ஆண்டுகளின் எண்ணிக்கை வாழ்க்கையின் உயரத்தை நிர்ணயிப்பதில்லை. அந்த ஆண்டுகள் வாழ்ந்த உண்மைதான் அதன் உயரத்தை நிர்ணயிக்கிறது. நேரத்தின் மிக பெரிய உண்மை, நேரம் யாருக்காகவும் எப்பொழுதும் காத்திருக்காது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இன்னும் ஆழமான உண்மை ஒன்று இதில் இருக்கிறது. நேரம் நம்மை தண்டிக்க வருவதில்லை, நம்மை வெளிப்படுத்த வருகிறது. பணம் இருந்தபோது யார் நம்முடன் இருந்தார்கள் என்பதை நேரம் காட்டுகிறது. அதிகாரம் இருந்தபோது நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை நேரம் காட்டுகிறது. அதிகாரம் இல்லாத போது நம்மை யார் மதித்தார்கள் என்பதையும் நேரம் காட்டுகிறது. வெற்றி வந்தபோது நம்முடைய முகத்தை உலகம் பார்த்தது. தோல்வி வந்தபோது நம்முடைய உண்மையான முகத்தை நாம் தான் பார்த்தோம். அதனால் நேரம் ஒரு கடிகாரம் அல்ல,
அது மனிதனின் முகமூடிகளை மெதுவாக அகற்றும் சாட்சி. நேரம் கடந்து செல்கிறதா? ஆம், கடந்துதான் செல்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி, அது கடந்து செல்லும்போது நாம் என்னவாக மாறுகிறோம்? நாட்கள் முடிவதில்லை. நாட்களுக்குள் மனிதர்கள் உருவாகுகிறார்கள். ஒரு குழந்தை மனிதனாகிறது. ஒரு மாணவன் அறிவாளியாகிறான். ஒரு அனுபவமற்றவன் அனுபவசாலியாகிறான். ஒரு தவறு செய்தவன் உண்மையை புரிந்து கொள்கிறான். ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அடையாளமாகிறது. ஆகவே நேரத்தை கடந்து செல்ல விடாதே. நேரத்திற்குள் உன்னை வாழவிடு. நாளை யாராவது அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கேட்கும்போது அதற்கான பதில் ஒரு எண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது. அவர் வாழ்ந்தார் என்பதே பதிலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நேரம் கடந்து செல்லும். ஆனால் உண்மையாக வாழப்பட்ட வாழ்க்கை நேரம் கடந்த பிறகும் பேசிக்கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.